அரசு விழாக்களில் கலந்து கொள்வோருக்கு கைத்தறி ஆடைகள் அணிவிக்க உத்தரவிட வேண்டும் என முதல்வர் ஸ்டாலினுக்கு பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா வலியுறுத்தியுள்ளார். மெட்ராஸ் ரோட்டரி பல்லவா கிளப் மற்றும் தறி ஆடையகம் இணைந்து நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான விழிப்புணர்வு பட்டிமன்றம் சென்னை தேனாம்பேட்டை கலைஞர் அரங்கத்தில் சனிக்கிழமை நடத்தியது. எல்லா இயந்திரம் இன்பமா துன்பமா என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த பட்டிமன்றத்திற்கு பேராசிரியர் சாலமன் பாப்பையா நடுவராக இருந்து வழிநடத்துவார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. சாலமன் பாப்பையாவிற்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதன் காரணமாக இந்நிகழ்ச்சியில் அவரால் பங்கேற்க இயலவில்லை. இதனால் பட்டிமன்றத்திற்கு பிரபல சொற்பொழிவாளர் ராஜா நடுவராக இருந்து செயல்பட்டார். அப்போது பேசிய அவர், தற்போது அரசு விழாக்களில் பொன்னாடைகளுக்கு பதிலாக புத்தகங்கள் பரிசாக வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். அதே போல அரசு விழாக்களில் கலந்து கொள்வோருக்கு கைத்தறி ஆடைகளை அணிவிக்கவும் உத்தரவிட வேண்டும். இதன் மூலம் கைத்தறி நெசவாளர்களின் வாழ்வு செழிக்கும் என்றார். பட தயாரிப்பாளர் அபிராமி ராமநாதன் பேசுகையில், உலகிலேயே மிக அழகானவர்கள் தமிழக பெண்கள்தான் என்றும் கைத்தறி சேலை அவர்களை மேலும் அழகாக்கி காட்டுகிறது என்றும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், கைத்தறி நெசவாளர்களின் நலிவை போக்குவதற்கான நடவடிக்கையாக 2 லட்சம் ரூபாய் கொடையாக வழங்க இருப்பதாகவும் தெரிவித்தார். முன்னதாக தறி ஆடையகம் நிறுவனர் சண்முகம் எழுதிய இத கொஞ்சம் படிங்க என்ற தலைப்பிலான கைத்தறி நெசவாளர்கள் குறித்த நூலை அபிராமி ராமநாதன் வெளியிட்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தறி ஆடையக நிறுவனர் சண்முகம், தமிழக அரசு வேளாண்மைக்காக தனி நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வது போல 10 லட்சம் நெசவாளர்களின் குடும்பம் வளம் பெறும் வகையில் அவர்களுக்கான தனி நிதிநிலை அறிக்கையை வெளியிட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் நெசவாளர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கவும் அவர் வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் பட்டிமன்ற பேச்சாளர் பாரதி பாஸ்கரனின் பிறந்த நாளையொட்டி அவருக்கு பலரும் வாழ்த்து தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாநில மனித உரிமை ஆணையர் சாரதா நம்பி ஆரூரன், மெட்ராஸ் ரோட்டரி பல்லவா கிளப் ஆளுநர் ரவிராம், அதன் நிறுவனர் AL சிதம்பரம் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற நலிந்த நெசவாளர்களுக்கு குளிரை போக்கும் கைத்தறி போர்வை, மழையை தாங்கும் குடைகள் என பரிசாக வழங்கப்பட்டது. முடிவில் மெட்ராஸ் ரோட்டரி பல்லவா தலைவர் TB ரமேஷ் நன்றி கூறினார். காரணத்திற்காக அது பட்டிமன்றம் உருவாக்கப்பட்டது. 1970 எந்த அரசு அலுவலர்களும் சமமாக வருமானம் பெற்றவர்கள் இப்போது பெற முடியாது. கட்சி தூக்கிய வரலாறு இருக்கிறது. எந்த அளவுக்கு அவர்களை அவமானப்படுத்த அந்த அளவுக்கு அவமானப்படுத்தி தமிழகம் உழைக்கிறதுக்கே கட்சி தூக்கியை திறந்து வைத்தவர்கள் அவருடைய கோபத்தின் வெளிப்பாடாக இந்த மரியாதைகள், இந்த மரியாதை நெசவாளர்களை எவ்வாறு விவசாயத்துக்கு தனி பட்ஜெட்டை ஒதுக்கி வைக்கிறார்களோ போல ஏன் கைத்தறி நெசவாளர்களுக்காக ஒரு தனி பட்ஜெட்டை ஒதுக்கக்கூடாது என்பது நான் எங்கெங்கே சென்றாலும் அந்த கைத்தறி நெசவாளர்கள் உரிமையுடன் ஆதங்கத்துடன் கேட்டுக்கொள்கிறார்கள். அதற்கு இந்த அரசுடைய பதில் என்ன என்பதை நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த குடிமக்கள் இந்த தமிழ்நாட்டில் வாழ வேண்டுமா அல்லது சாக வேண்டுமா என்பதை அவர்கள் முடிவெடுத்தால் சாகுவதற்கும் தயாராக இருக்கிறார்கள் கைத்தறி நெசவாளர்கள் என்பதை இந்த பட்டிமன்றத்தின் வாயிலாக தறியாடையத்தின் சார்பாகவும் ஒட்டுமொத்த கைத்தறி நெசவாளர்கள் சார்பாகவும் நான் கேட்டுக்கொள்கிறேன். கைத்தறி ஆடை என்று வைத்து தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் கைத்தறி பொருட்கள் தயாராகிறதோ அதை கொள்முதல் செய்து அதை அந்த எஸ்டேட்டில் உள்ள தறியாடைகளை விற்பனை செய்து அதில் கிடைக்கும் ஒட்டுமொத்த நிகர லாபத்தையும் ஒட்டுமொத்த தறி நெசவாளருக்கு தமிழகம் பூராவை இதுவரை 4 வருடத்தில் 15 லட்சம் ரூபாய் தனிப்பட்ட முறையில் கொடுத்திருக்கேன். இதில் எனது பங்கும் அதிகம், விற்பனையில் கிடைத்த லாபம் அதிகம், என்னை சுற்றியுள்ள நண்பர்களுடைய பங்கும் 1/3 பங்கும் அதிகம். ஒரு தொழிலகம் நடத்தி வருகிறேன். பேசிக்காவே கைத்தறி நெசவாளர் குடும்பத்தில் பிறந்தவன். 17 வயதில் தறி நெய்து தொடங்கி 27 வயதில் தறி நெய்தேன். நான் SSLC பாஸ் பண்ணவுடன் என்னால் படிக்க வைக்க என் தந்தையார் பணம் முடியவில்லை. நான் ஒருவருடன் தறியை வைத்து BUC முடித்தேன். அதன் பிறகு BCom முடித்தேன். அந்த தறிதான் என்னை காபந்து பண்ணியது. அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தான் இந்த பட்டிமன்றம். என்னுடைய பேர் சண்முகம்.